வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இந்த மே மாதம் என்றது நீண்ட காலமாகவே ஈழத்தமிழருடைய வரலாற்றில மிகவும் தாக்கத்தை செலுத்துகின்ற மாதமாக இருக்கிறது. மே மாதத்தில் சிலோ மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு மே மாதத்தில தான் முள்ளிவாய்க்கால் 2009 நிகழ்வும் அனர்த்தமும் நிறைவேறினது. இவ்வாறு மே மாதம் முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஜூலைல தான் அமுதலிங்கம் போன்றவர்களுடைய படுகொலை நடக்குது 89ஆம் ஆண்டு. சோ இந்த மே, ஜூன், ஜூலை மாதங்கள் எப்பவுமே ஒரு சிக்கல் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு எம்மோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான சூளையூரான் இபிஆர்எல்எஃப் அமைப்பினுடைய முக்கிய செயற்பாட்டாளர், பத்மநாப அறிவாற்று கழகத்தின் செயற்பாட்டாளரும் கூட. வணக்கம் சூளை. வணக்கம் சிவபாலன். வணக்கம் தேசம் ஆதரவாளர்கள். யாழ் தேசியம் ஒரு ஆதிக்க நிலையில தான் இன்றைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் இருக்கிற நிலைமை தான் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கான சூழல் தான் இன்றைக்கு இப்ப கிழக்கு உரிமையை கோரு நாட்களும் அதை உடைக்கிறதுக்கான சூழலை செய்யல தோழர். உண்மையா நாங்களே அதை ஆதரிச்சு ஆக்கள் தானே ஒரு கட்டத்துல அதை உடைக்கல. அதுவும் அந்த அதிகாரத்துக்கு சமனான இன்னொரு அதிகாரத்தை கோரிச்சே தவிர அதை உடைக்கிறதுக்கான எந்த வேலையும் அதை அங்க செய்யல. அப்ப இப்ப இருக்கிற சூழல் எனக்கு தெரிஞ்சு எம்பிபி என்ற சாமான் தான் அது உடைக்கல. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னா, நீங்க சொல்றீங்க, நீங்க 90ஆம் ஆண்டுதான் கிழக்கு மாகாணத்தில இருந்து அரசாங்க ஆசிரியர்களாக அவர்கள் SLAS பரீட்சை எடுத்து 1991 தான் அதிகாரத்துல ஒரு மையத்துக்கு கிட்ட வருகினோம். மையத்துக்கு கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றுறாங்க. ஆனா யாழ்ப்பாணம் என்றது கிட்டத்தட்ட 1515 1815 ஆங்கிலேயர் கைப்பற்றிக்குள்ளேயே யாழ்ப்பாணம் அந்த அதிகாரத்தின் மையத்துக்கு போயிட்டோ. அது லண்டன் நீண்ட வரலாறு இருக்குது உங்களை எல்லாரையும் படிப்பிக்கிறது. வேண்டாம், இது ஒரு நீண்ட தேடல், நீண்ட இது. அப்ப அதுக்கு நாங்க ஒரு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கணக்கை இருக்குது. இப்ப இன்றைக்கு முஸ்லிம் மக்கள்ல இருக்கிற கணக்க இளைஞர்கள் தாங்க உண்மையா தமிழர்கள் என்று உணர்றாங்க. இப்ப அதுக்கான அடையாளமா நீங்க பஷீர் எம்பி எல்லாம் இப்ப போய் புது விஷயங்கள் எல்லாம் எழுத பாக்குது. ஏன்னா இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இந்த சவுதிக்கும் அரபு நாட்டுக்கும் போய் அங்க இருக்கிற உளவு ஸ்தாபனங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராகவும் இஸ்ரவேல் இவங்களுக்கு எதிராகவுமான நடவடிக்கையில தான் இந்த பிரிவினை எல்லாம் வந்திருக்குது. இலங்கை அரசாங்கமும். என்னுடைய அந்த முதல் கேள்வி இருக்குல்ல, ஏன் 36 இயக்கம் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தேன், அதுக்கும் இதுதான் காரணம். என்ன, நாங்கள் யாழ்ப்பாணம் எப்பவுமே ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை வடிவா வச்சிருக்குது. அதுக்கு நீங்க யூனிவர்சிட்டி ஒன்றும் போகவில்லை, பிரபாகரனாலேயே அது முடிஞ்சது. ஒன்றுமே போதல். இப்ப நான் எனக்கு தனிப்பட்ட ரீதியா யாரோடையும் இல்லை. இப்ப டக்ளஸ் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நாவாக்கும் உண்மையா என்ன பிரச்சனை, கொள்கை ரீதியா ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. நானும் கேட்டுறான், அதுல பதில் சொல்லி இருக்கிறேன். ஆள் சொல்லல. அப்ப அதிகாரம் தானே. ஆள் உண்மையா எனக்கு தெரிஞ்சு ஆள் ஈரோஸ்ல ட்ரைனிங் முடிச்சு 81ஆம் ஆண்டு தான் இபி அளவுக்கு வருது. இபி அளவு கட்டுறாங்க, அவரும் சேர்ந்து தான் கட்டுறாரு. கட்டுனோடனே அவர் பிடிபட்டு ஜெயிலுக்கு போறாரு. 83ஆம் ஆண்டு வெளியேறாரு தோழர். வெளியேறுனா 83 வெளியேறி இந்தியாவுக்கு வாரு. இந்தியாவில இருந்து ட்ரைனிங் கேம்புக்கு பொறுப்பா இருந்து ட்ரைனிங் ஆட்கள் எல்லாம் வளர்த்தது அவரே. அங்க போட்டியில சொல்றாரு, நான் தனியே எங்கத்தான் அங்க முதலே யோசிச்சேன்னா என்னை பாலாவாரோ விடலண்டு. அவர் மட்டக்களப்பு தோழர் பாலா தான். அப்ப அந்த மனநிலையோட அந்த ட்ரைனிங் கேம்பை நடத்திட்டு 85ஆம் ஆண்டு வந்தால் 86ஆம் ஆண்டு ஒரு கட்சியை உடைச்சிட்டார். கட்சிக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை. அவர் சொல்ற காரணம் சுரேஷையோ வேறாக்களையும் சொல்லிட்டு போக இயலாது, சும்மா தனிநபர்களையும் சொல்லிட்டு போக இயலாது. 2-3 வருஷம் தான் கட்சிக்குள்ளே இருந்திருக்கா இபி அளவுக்குள்ள. அப்ப அந்த இபிஆர்ல வரலாற்றையும் எனக்கு அது சொல்ல தேவையில்லை, அது வேணாம். ஏனென்றா அது மிக பொய்யானது, தகவல்களும் போய் சம்பவங்களும் போய் அது எனக்கே அது வெக்கமா இருக்குது அதை உச்சரிக்கவே. அப்படி நாமா மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. அவர் சொல்ற தானம். அப்ப வைக்கலன்னா நீ கட்சிக்குள்ள ஃபைட் பண்ணி கொண்டுல கட்சியில இதுகளை நடத்திருக்க வேணும். அங்க என்ன உண்மையா நடந்தது, காங்கிரஸுக்கு என்ன நடந்தது இருக்குத்தானே, அதை நீங்க சொல்றீங்க. எல்லா அதிகாரத்தையும் தண்ட கைக்குள்ள வேணும் என்று கேட்கிறத இந்த கட்சியும் அனுமதிக்காது தோழர். கரப்பொறுப்பு மென்னட்டரிக்கணும், நிதி பொறுப்பு மென்னட்டரிக்கணும், ராணுவமும் மென்னட்டரிக்கணும், அரசியலும் மென்னட்ட பொறுப்பு கண்டா அது யாரு? அது கட்சிக்குள்ள நாவாட படம் வச்சாலே பிரச்சனை இருந்தது, கலண்டர்ல படம் போட்டு அடிச்சாலே பிரச்சனை இருந்தது அன்றைக்கு கட்சிக்குள்ள. கட்சி பத்த வச்சவங்க
அப்படி ஒரு இதுக்குள்ள வந்து தான் அதிகாரத்துக்கு வாரத்துக்கு கேம்புக்குள்ள இருந்த புடியங்களை தனக்கு சார்பாக பழக்கி தனக்கு ஆதரவா கொண்டு வந்து அது நீண்ட இன்றைக்கு இபிடிபி ஆரம்பிச்ச ஆக்கள் யாராவது இபிடிபியில் இன்றைக்கு இருக்காங்களா? ஒருவரும் இல்லை தோழர். அன்றைக்கு இபிடிபி இருந்தது மதன் மதன் கட்டராஜு இந்த எங்க இருக்கிறவங்க லண்டன்ல இருக்கிற சீலன் ராமமூர்த்தி அன்னைக்கு ராமமூர்த்தி நிக்சன் என்று ஒரு நீண்ட பத்மன் அசோக் என்று அவங்க தான் உண்மையா இபிடிபியா உண்மையா ஆரம்பி. இன்னைக்கு ஒருவரும் இல்லை இபிடிபியில். இபிடிபியில் இன்றைக்கு இருக்கிற ஆக்கள் எல்லாம் எம்பலப்பு வாங்குறாங்க. இபிடிபியை கட்டினாக்களே இன்றைக்கு இல்லைன்னு இபிடிபிக்காக முழுதையும் தியாகம் செஞ்சவங்க என்ன அந்த இதுல இருந்து இபிடிபிக்கிற கொள்கை அதுகள் வேற பிரச்சனை. இபிடிபி என்ற ஒரு சாமான அந்த அதுக்குள்ள போய் தீவுக்குள்ள போய் நின்று கட்டி காத்து வளர்த்தாக்கள் ஆறு இருக்கா இன்றைக்கு. இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து அவருக்கு வாக்க போடுற ஆக்கள் எல்லாம் 87ஆம் ஆண்டே நாட்டை விட்டு ஓடி வந்த ஆக்களும் அதுக்கு பிறகு போய் எம்பலப்புக்காக போய் நின்றதும் அதிகாரத்துக்காக போய் நின்றதும். எங்களுக்கு இப்பயே பிரச்சனை இருக்கு. எம்பிபி ஆக்களோட தொடர் விரிக்கன்று நம்பிட்டு அங்க போய் எம்பியை சந்திக்கிறேன் இவனை சந்திக்கிறேன் போன் அடிக்கிறேன். அவங்க ஒருவரையும் சந்திக்கிறல்ல, எங்களையே சந்திக்கிறல்ல. அவங்களோட வேலை அவனுக்கு சட்டப்படி என்ன நடக்கணுமோ அங்க நடக்கணும். இது தங்கட சலுகைக்காக அங்க போறதும் அங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அதுக்கு எதிராக வந்து கதைக்கிறதுமான மனநிலையெல்லாம் இன்றைக்கு எங்கட தமிழ்ச்சமும் போய் கொண்டிருக்கிறது. மிக இதானது. நாங்க தொடர்ச்சியாதிகள் பேச வேண்டும் தான். நான் இப்ப நீண்ட அளவு உங்களோட பேசல. முதல் தொடக்கத்துல வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் டெலோவுண்ட அழிப்பில வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த தலைமைகள் மட்டக்களப்புல டெலோ உறுப்பினர்களை அழித்தார்கள். ஆனா இந்த யாழ்ப்பாணத்துல டெலோ மீது நடந்த தாக்குதல்ல கூட பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் கிழக்கு மாகாணத்தவர்கள். ஏன்னா யாழ்ப்பாணத்தவர்களே ஏதோ ஒரு வகையில அங்க உள்ள மக்கள் பாதுகாத்து விட்டார்கள். அடுத்தது அவர்களுக்கு எங்கேயோ ஓடி ஒழிக்கிறதுக்கு இடம் இருந்தது. மற்றது அந்த அந்த யாழ்ப்பாணத்தின் அந்த சாலை அமைப்புகள் ஒழுங்கைகள் அதுகள் வந்து மட்டக்களப்பாக்களுக்கு புதுசு. இன்னொன்னு உங்களுக்கு குறிப்பா சொல்லிட்டு போகணும். இந்த அருணாக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, தலைவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தவர் என்ற ஒரு கதை ஒன்று போகுதல்ல இந்த கண்டங்கரணையை செய்ததுக்காக. அது பொய்யனது. அருணா கண்டங்கரணை செய்து அடுத்த இதுலே குமரப்பாக்கள் இங்க இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட மட்டக்களப்புல இருந்து இங்க எடுத்துட்டு அருணாவை மட்டக்களப்பு அம்பார பொறுப்பாளரா போட்டவங்க. மட்டக்களப்பு அம்பார பொறுப்பாக போட்டோன்னே அருணாதான் அந்த கொலையை செய்தன்ற இது வந்து அப்பவே தெரிஞ்சிட்டு மட்டக்களப்புல. அப்போ புலிகளுக்கு எதிரான தாக்குதல் இருந்தது. சனங்களே தாக்குற நிலைமைக்கு மாறக்குள்ளதான் அப்ப கருணா அவர் இன்டெலிஜென்ட்ல இருந்துட்டு வாழைச்சனைக்கு பொறுப்பாத்தான் இருந்து வாசு அடிச்சிட்டு இருக்குது. அப்ப இருந்தது வந்து அருணா தான் மட்டக்களப்பு அம்பார தளபதியா அருணாவை தான் அனுப்பினவங்க ஐபிகே ஒப்பந்தத்தோட. இவர் எடுத்துட்டு குமரப்பாக்கள் எடுத்ததுக்கு பிறகு அப்ப தலைவர் வந்து சரியான ஆளுண்டா இவ்வளவு பேர் கொலை செய்த ஒருத்தனை மட்டக்களப்பு அம்பாறைக்கு பொறுப்பா அனுப்புறாருண்டா அவர் என்ன மனநிலையோடு அனுப்பியிருக்க வேணும்? அது தெரியாம நடந்திருக்கேதானே அவருக்கு. அப்ப இன்றைக்கு இந்த வரலாற்றை சும்மா ஆக்கள் மாத்திட்டு போற கதைகள் இருக்குத்தானே, அது தங்கட இதுகளுக்காக. ஆனா அது இல்லைன்னு உண்மை. மட்டக்களப்பு அம்பார பொறுப்பாளரா கருணாக்கு முதல் அருணாதான் இருந்தது. பிறகுதான் கருணாவை கொண்டு வந்தது. அருணாவுக்கு எதிராக அங்க கிழக்குல மனநிலை இருக்குது. கிழக்குல ராசி குரூப் மோகன் குரூப் அது ஆதிக்கமா இருக்காங்கன்ற டெலோ கூட அன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு மிக காத்திரமா இருந்தேன். பேட்டோ ஒருத்தர் இன்றைக்கு எம்பியா இருக்கிற ஜனா கருணாகரன் எம்பி ஜனா பேட்டோ ரமேஷ் என்று சொல்லி மிக முக்கியமான ஆக்கள் பாலச்சேன செங்கலடி ஏறாவூர் ஆரப்பத்தை ரெண்டு பெரிய முகாங்கள் போட்டு விடுதலை புலிகளுக்கு அடிச்சது. விடுதலை புலிகளோட எப்ப டெலோ போகுதுன்னு சொன்னா அந்த ஏகப்பிரதிநிதியத்தை 2002ஆம் ஆண்டு போறாங்க. அதோட தான் டெலோ போகுது. அது வரைக்கும் டெலோ ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட பிரமதாசாவோட நெருக்கமா வச்சிருந்து அந்த காலத்துல நடந்த பிரதேச சபை மாநகர சபை எல்லாத்தையும் டெலோ தான் அன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்தது. என்ன ரிங்கோ பெட்டிகளோ அதெல்லாம் அந்த செலியம் பெரும்ப நாயம் மேரா வாரியம் செலியம் பெரும்ப டெலோ தான் லிஸ்ட் போட்டது. அதே மாதிரி நீங்க எல்லா இடமுமே வடக்கு கிழக்குல சகல பிரதேச சபைகளும் மாநகர சபைகளும் டெலோ தான் பொறுப்பா வந்தது. அது அன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் டெலோ மீது தாக்குதல் நடந்த அந்த காலகட்டத்துல நீங்கள் அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேறுவீங்க நினைக்கிறேன் மட்டக்களப்புக்கு. இல்ல நான் உங்களுக்கு ஓரளவுக்கு அன்றைய சூழல் வடிவா தெரிஞ்சிருக்கு நீங்களும் போராட்ட அமைப்புல இருந்தபடியா. அந்த தாக்குதல் நடத்தினதுக்கு 3 பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சோல்ட் முரளி, பஷீர் காக்கா, மற்றது சரா என்றவர் லிங்கம். உண்மையிலேயே என்ன நடந்தது அதுல? உண்மையா தோழர், சரி அவங்கள கடத்திட்டாங்கன்னு வைப்பமேட்டலோ, கடத்திருந்தா அவங்கள கொன்றிருக்கும். கடத்திருந்தா அந்த இடத்துல மட்டும் ஒரு சண்டை வந்திருக்கும். எங்க யாழ்ப்பாணத்துல எங்க கடத்தினாங்களோ அங்க மட்டும் ஒரு இராணுவ ரீதியான ஒரு தாக்குதலை நடத்தவோ இல்ல இது செய்யவோ அது நடந்திருக்கும்ன்றது உண்மை. ஆனா அவங்கள கடத்தி அடுத்த நாளே
வடக்கு கிழக்கு ஃபுல்லா ஒரு திட்டமிட்ட தாக்குதல் நடக்குதுன்னா ஒரு ராணுவ ரீதியாக செய்ய முடியாது தோழர் உடனடியா. அது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரே டைம்ல நடக்குது என்ன தாக்குதல் ஒரே டைம்ல. நான் அன்றைக்கு தான் அதுல யார் அதுல கைது செய்யப்பட்டவர்கள் அது 3 பேரோ 2 பேரோ ஒரு ஆளோ கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கைது செய்யப்பட்ட 4 பேர்ல ஒரு தர கூட சுட்டதில்லை கொள்ளையில என்றதும் தான் உண்மை. தெளவு சுட்டதும் இல்லை. அறையும் சுடல விட்டு அதே நேரத்துல நான் அன்று இரவு தான் அங்க போய் இறங்குறேன். மட்டக்களப்புல போட்ல போய் இறங்குறேன். ஒரு 35-40 ஒரு ஆக்களோட போட்ல போய் கிராங்குளத்துல இறங்கி அங்க போய் குளிச்சுட்டு நாங்க ஜீப்ல வாரம் தெலுவாக்களை சுட்டு கிடக்கேன் ரோட்ல. நாங்க உடனே வந்து இன்றைக்கும் ஜனா இருக்குது உயிரோட இருக்குது. அப்ப நாங்க தான் முழு பாதுகாப்பும் கொடுத்து அது அக்காட வீட்டுல கொண்டு ஆக்களை இருப்பாட்டி வளைச்சி சென்ட்ரி போட்டு அது பொட்டம்மானும் கோரப்பாவும் வந்து எங்களோட பிரச்சனைப்பட்டு எங்களை குரூப்போட பிரச்சனைப்படுது அவங்களையும் அவங்களோட ஆயுதங்களையும் தரணும் என்று நாங்க தர மறுத்து பிரச்சனைப்பட்டு பிறகு கமல் அண்டு உங்களுக்கு தெரியும் அந்த மில்லரோட செத்துச்சு நெல்லியடியில சுரரட்ன எம்பிட மகன் பழைய கூட்டணி சுரரட்ன எம்பிட மகன் கமல் அவர் தான் இது பண்ணிட்டு சரி பிரச்சனையை நாங்க தீர்த்து கொள்வோம் நாங்க போறோம் நீங்க அவங்கள வச்சுக்கணும் அப்புறம் நாங்க அவங்கள பாதுகாப்பா வச்சிருந்து அவங்கள இந்தியாவுக்கு கொண்டே விட்டதானே ஜனா இப்ப இன்றைக்கும் உயிரோட ஜனா இருக்குது. அந்த டைம்ல உங்களுக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. பொட்டம்மான் எம்சிசிங்கிற வந்து சொன்னது அவங்கள நாங்க தடை செஞ்சுட்டோம். அவங்களோட சொத்துக்களும் அவங்களும் எங்களுக்கு இதானது எங்கிட்ட தாங்கண்டு நாங்க தர மறுத்து அவங்களோட பிரச்சனைப்பட்டு புறவிட்டிலோ ஆக்கள் எல்லாம் வந்து நான் எந்த சொந்த அக்காட வீட்டுலதான் கொண்டு இருப்பாட்டிட்டு வளைச்சி சென்றி போட்டுட்டு இருந்தது அந்த நேரம் தெரியும். அதுல அந்த நேரம் அங்க முக்கியமாக்கள் இருந்தது. ரீகன் அண்டு ஒரு ஆள் அவர் செத்துட்டார். அந்த சைனத்தடி செத்தவர் ரீகன் அண்டு வெள்ளாவளி ரீகன் அண்டு அவரும் கொஞ்சம் இதா இருந்தவர். ஆனா அந்த நேரத்துல மிக முக்கியமான அவரெல்லாம் அந்த டீமுக்குள்ள சின்ன பொறுப்புகள்ல இருந்தது. முக்கியமான பொறுப்புல நியூட்டன், கமல், திலீப், குமரப்பா அதான் இருந்தது. பொட்டம்மா இப்ப நீங்க அன்றைக்கு ஒரு கதையில அந்த பாயில் ஒட்டுன கதை சொன்னீங்கல்ல உத்தியோகத்துக்கு வந்தவன் மட்டும் அங்க கல்யாணம் கட்டல போராட வந்த பொட்டம்மான மங்காங் கல்யாணம் கட்டின குமரப்பாவும் மங்காளம் கட்டின சுரேஷ் பிரமச்சந்திரன் மங்காங் கல்யாணம் கட்டின மங்காங் கல்யாணம் கட்டின எப்படி குஞ்சின்னு கணக்க பேர் இருக்காங்க அந்த காலத்துல போராட வந்த ஆக்கள். இது இந்த பாய் ஒட்டுற கதை இல்ல அது வேற கதை. அது அந்த உத்தியோகத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லை. அப்ப அந்த பொட்டனுக்கும் கருணாக்கும் தான் நாங்க அதிகார பிரச்சனை அங்க வந்தது. சில கொலைகள் வந்து ஒரு காலத்துல கருணாக்கு தெரியாமலே நடக்க துவங்கி அப்ப கருணாக்கு அது ஒரு பிரச்சனையா வந்தது. அங்க நஞ்சு வச்சு கொலை செய்ததெல்லாம் வருது. நஞ்சு வச்சு கொலை செஞ்சது பிரிஞ்சத்துக்கு புறம் இல்ல உள்ளுக்குள்ளே போடுறது. இப்ப கருணாக்கு தெரியாமலே சில ஆக்களை வந்து அவங்க அங்க நடக்குது கொலைகள் தாக்குதல் முக்கியமான ஆக்கள் அது இதாண்டு கருணாக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆனா பொட்டன் ஆக்கள் சுட்டுட்டு போவாங்க. அப்படி கணக்க விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது அந்த பிரிவுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா நாங்க ஒரே ஒரு முடிவுக்கு வரலாம். யாழ்ப்பாண தேசியத்துக்கு எல்லாம் பலியாகி போச்சு என்றுதான் சொல்லுவோம். இன்றைக்கு வரைக்கும் பலியாகி கொண்டிருக்குது. ஒரு மாற்றம் வராது. அது அதிகாரத்துக்கு நீங்கள் பணியோனும் இல்லையென்றால் இல்லாட்டி அது முடியும். இன்றைக்கு வரைக்கும் தானே நடக்குது. இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு நான் இருந்தா அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்ற ஆக்கள் இருக்கிற ஆக்களோட மனம் துறந்து 75-80 வயசும் ஆயிட்டு இருந்து முந்திரிச்சு ஒரு இன்னொரு தலைமையை உருவாக்குவோம் என்று யோசிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல விரும்பாமல் ஒரு மாற்றம் வந்திருக்குத்தானே. இதோட இலங்கையிலையும் அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றங்களை எப்படி சரி செய்யறேன்னு தமிழ்நாடும் யோசிக்கணும், இலங்கையிலையும் யோசிக்கணும். இதுல வந்து இங்க ஒன்றும் இல்லை. நீங்க அரசு ஆதரிக்கக்குள்ள அதை சரியன்றீங்க, நாங்க அதை சாதரிச்சா நாங்க கைகூலி என்ன அது என்ன தோழர். நாங்க அன்றைக்கும் சொல்றேன் இன்றைக்கும் சொல்றேன் ஐபிகேவோட நின்ற நான் புலி அழிக்கிறதுக்கு, ஸ்ரீலங்கா ராணுவத்தோட நின்றனா புலி அழிக்கிறதுக்கு, ஆறுட்டையும் என்ற பேரால கையேந்தல். அது இபி அளவில் இருக்கக்குள்ளையும் நான் என்ற வாழ்வோட தான் இருந்தேன். இப்ப புலிய எதிர்த்தான் என்று சொல்றது வேற, புலிய அழிக்கணும் என்ற மனநிலை எப்படி வருது? புலி வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒன்றையும் அது விடுதில்லை தோழர். சமூகத்தில் இருக்கிற எந்த எங்களை இல்ல இப்ப நாங்க ஆயுதத்தோட இருந்தவங்கள சமூக கட்டுமானங்களை அடிச்சு உடைக்குது. அது சமூகத்துல ஒரு சின்ன சின்ன கட்டுமானங்களா அது சுயமா உருவாக விடல. உண்டையும் எல்லாத்தையும் நீங்க எடுங்க. எல்லாமே வந்து மாணவர் போராட்டம், விவசாயி, தொழிலாளி, ஒரு கிராமிய எல்லாரையும் வந்து அது தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள அது கொண்டு வர பாக்குதுன்னு. அது சுயமா இயங்க விடல. அப்ப அது வந்து ஒரு சமூகத்தை அதான் நான் பாசிஸ்ட் சொல்றது. நான் பாசிஸ்ட் சொல்றதுக்கான காரணமே இந்த கொலையில வச்சுக்கொண்டு இல்லை. அப்படி சொன்னா வேற எல்லா இயக்கங்களையும் எல்லாம் சொல்லணும்.
பாசிசம் என்று நாஞ்சு பார்க்கறது என்னன்னா ஒரு சமூகத்தையே ஏகபிரணித்துவம் நாங்க தான் அதுக்குள்ள நின்று செய்யோ இல்லைண்டா அழிஞ்சு போங்கோ. அது யார் என்றாலும் சரி, தண்டால் என்றாலும் சரி, தனக்கு எதிராக நின்றால் அதானே இயக்க எல்லா டெலபுலட்டுக்குள்ள எல்லாம் நடக்குது. இப்ப இயக்கத்துக்குள்ள கருணாக்களை போய் அவங்க ஆக்களே 100-100 பேரை இதுக்குள்ள சுட்டவங்க தானே பெர்களுக்கு. நாங்க அதுக்கும் விளக்கேற்றுறோம். நாங்க இப்ப 19ஆம் தேதி வார 19ஆம் தேதி ஏத்துவோம். 6 மாசம் 10. அது வந்து எல்லாத்தையும் வெறுகல்ல மாத்தியாவோட சேர்ந்த கொஞ்சம் பேர் பிரபாகரன் தான் சுட்டார்ன்ற அதுவும் இருக்குது. அது நாங்க தனியாக சொல்ல தேவையில்ல தோழர். அது ஒரு பாசிஸ்தான். அது நீங்க எந்த மாற்ற கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா அது வந்து தேசியத்திற பேரால எல்லா இளைஞர்களையும் எல்லா மக்களையும் அதுக்கு அள்ளுண்டு போனதுன்றது அது எங்கட துரதிர்ஷ்டவசம். இது இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அந்த இனவாதத்துக்கு எதிராக அள்ளுண்டது. இன்றைக்கு சரி பிழைக்கங்கால் அது இல்லாம இருக்கு. அதை நோக்கி இந்த சமூகத்தை நாங்க நகர்த்தி ஆக வேண்டிய தேவையும் இருக்கு. இது வந்து குறும் அரசியல் செய்யற பிசிக்கலா இல்லையே அந்த அந்த சிந்தனை முறை நீங்க சொல்ற அந்த சிந்தனை முறை இன்னும் இருக்குதானே இப்ப இன்றைக்கும் இன்னும் இருக்குது. இப்ப நீங்க கருத்து ரீதியாவே வைக்கல. இப்ப உங்களுக்கு எதிராக கருத்து போவோம், நாங்க எதிராக கருத்து வைப்பாங்க. இப்ப நீங்க இப்ப மற்ற இயக்கங்களே பாருங்களேன். இப்ப இந்த சொல்லாடல்களே பார்த்தா நாங்க சேர்ந்து வேலைஞ்சு ஒன்றிப்போம். எங்கட அதிகாரத்தை வச்சு அவருக்கு உதவி செய்வோம், அவருக்கும் இது செய்வோம். ஆனா பிறகு ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவர் இதை சொல்லுவார், இதை அவர் சொல்லுவார். ஆனா சேர்ந்துதான் வேலை செஞ்சிருப்பாங்க. அதுவே வந்து அந்த அதிகார கட்டமைப்பு தான், அந்த சிந்தனை தான். அந்த சிந்தனையில இருந்து தான் வருது ஒருத்தர் மேல. உண்மையா நீங்க ஒரு சமூகம் சார்ந்து யோசிக்கிறதுண்டா இதுல இவ்வளவு தவறு எங்களுக்கு முன்னாலதான் நடந்திருக்கு. இதுல ஒரு கருத்து எனக்கு சொன்னு தெரியல. டிஎன்ஏ உருவாக்கப்பட்ட பிறகு இவர்கள் இந்த மற்ற கட்சிகள் மற்ற இயக்கங்களுடைய தலைவர்களை அழைத்து கிளிநொச்சியில ஒரு மீட்டிங் நடக்கிறாங்க. அதுல எல்லாரும் இருந்து சாப்பிட்டோம்னா அங்க இருந்த விடுதலை புலிகளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது என்றால் இவ்வளவு காலமும் இவிய துரோகி என்று சொன்னது அவர்களோட இருந்து தலைவர் சாப்பிட்டுட்டாரு. தலைவர் அவர்களை திருப்திப்படுத்த சொன்னதாம் இவங்களோட எல்லாம் இருந்து சாப்பிட்டாச்சு, நீ நாங்க கையை கழுவ வேண்டியதான இதோ உணர்வு பூர்வமாக அவ இருந்து அதுல சாப்பிட்ட மாதிரி தெரியல. அது சாப்பிட மாதிரி தெரியல. அவர் அப்படித்தான் மற்ற இடங்களையும் சொல்றாரு. அவர் பேசக்குள்ளே அப்படித்தான், அவர் சொல்லாடல்களே அப்படித்தான். அது என்னன்னு எனக்கு தெரியல, என்னன்னு சொல்றேன்டே எனக்கு விளங்கல. எங்களை அங்க வந்து தமிழ் தேசியம் வந்து உச்சரிச்ச ஆக்கள் எல்லாம் வந்து மக்களால் அரியந்திர மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரல. ஒரு ஆளை சுட்டு தான் வந்தது. ராஜன் சத்தியமூர்த்தியை சுட்டு, கின்சிலியை சுட்டு தான் வந்தது. ஜோசப் ராசிங்கம் சுட்டு தான் வர. அமுதலிங்கம் கொல்லப்பட்டு பிறகு இவர் வந்து சம்பந்தனை சுட்டு தான் ஆக்கள் வராங்க. ஆக்கள் மக்களால வரல. பிறகு மக்கள் பிறகு அது வந்ததுக்கு பிறகு அதை திரும்ப ஆக்கள் இது செய்யறது. இப்ப உங்களுக்கு மக்கள் ஒரு அதிகாரத்தை தந்தா தோழர், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க உங்களோட இதுகளை கட்டமைக்க கூடாது. அந்த மக்களுக்காக நீங்க செய்தீங்கன்னா அந்த மக்கள் உங்களுக்கு திரும்பவும் வாக்களிக்கும். என்ன மக்கள் அப்படித்தானே. ஆனா இது ஒரு மக்கள் போராட்டமா எப்பவுமே இருக்கிறதானே இருக்கல. அது மக்கள் போராட்டமா இருக்கல. அது வந்து அந்தந்த காலத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப யாழ்ப்பாணம் வந்து ஒரு சிக்கலான இடம் தான் நான் நினைக்கிறேன். அது எதிராக தன்னை ஒரு நாளும் காட்டல. அதிகாரம் ஆற்றறிக்க அவங்களோட இருக்கேன். அரசாங்கம் இருக்கக்குள்ள அரசாங்கத்தோட, இபிடிபி இருக்கக்குள்ள இபிடிபியோட, இந்திய ராணுவம் இருக்கக்குள்ள இந்திய ராணுவத்துக்கு மாலை போட்டது கூத்து போட்டது, புலி இருக்கக்குள்ள புலியோட, இன்னைக்கு எம்பிபி வந்திருக்கு எம்பிபியோட. ஒரு வித்தியாசம் அங்க இல்லதானே. அது தன்னை அதிகாரத்தோட தக்க வச்சு கொள்ற ஒரு போக்கொண்டு அது நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி வெள்ளக்காரண்ட காலத்துல இருந்தே அது வந்துட்டு. டிஎன்ஏ ஒன்று இருக்கு அதுல. எனக்கு அந்த டிஎன்ஏ சொல்லதான் எனக்கு ஞாபகம் வருது. உண்மையா முஸ்லீம்கள் முக்குவர்தானன்றதுல எந்த குடும்பத்துக்கு ஒரு சம்பவம் இருக்கு. எந்த 2வது மகளுக்கு தோழர் ஒரு வருத்தம் வந்தது. அது காலுக்கு கீழே ரத்தம் உறைஞ்சிரும் இருந்து போட்டு. அதை டெஸ்ட் பண்ணி ஒரு 3-4 வருஷம் இங்க பெருசுல இங்க தெரியும் தானே, ஒரு சின்ன வருத்தம் அப்படி செஞ்சு ஆய்வெல்லாம் செய்து 3 வருஷத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுல அதாவது அது பெரிய படிப்பு ஒன்றுக்கும் போகல. அது கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுல கடைசி தகவல் என்னன்னா, அந்த வருத்தம் 200 வருஷத்துக்கு முதல் துருக்கியில இருந்திருக்கு. துருக்கியில அது ஒரு மலை கிராமத்துல இருந்திருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா ஜெனடிக் ரீதியா தான் இந்த இது ஆக்களுக்கு வந்திருக்க வேணுமெண்டு. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்த இப்ப இங்க பிரான்ஸ்லயே 2 பேர் ஒரு ஆளுக்கு தான் கண்டுபிடிச்ச வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப எனக்கு அப்பதான் நான் யோசிச்சேன், ஆரோர் அண்டே அரபுக்காரன் ஒருத்தர் அங்க வந்து கல்யாணம் அவங்களுக்கு அந்த காலம் இப்ப 200-300 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதுல இருந்தே இந்த இஸ்லாமாக்கள் யோசிக்க வேணும், தாங்க முக்குவர் தான், தாங்க முக்குவர் அவங்களோட இதை கிண்டி பாத்தீங்கன்னா அவங்க முக்குவரும் அரபுக்களாகவும் இருக்க முடியும். முக்குவரும் அரபுக்கள் கலாச்சாரம் தான் அவங்களோட உண்மையான கலாச்சாரம். இப்ப அதுல இருந்தே அவங்க மாறி போறாங்க. அப்புறம் இந்த எங்களோட தமிழ் அரசியல் நெருக்கடியும் இதுவும் அவங்களை எங்களுக்கு மேல ஆயுதத்தை தூக்க வச்சதும், நாங்க அவங்களுக்கு மேல ஆயுதத்தை பயன்படுத்தினதும்,
அவங்க இப்ப இந்த போராட்டம் துவங்குற காலத்துல எங்களுக்கு ஆயுதத்தை எடுத்து துவங்கல அரசாங்கத்தோட சேர்ந்து ம், எல்லா ம், இயக்கங்களும் இருந்திருக்காங்க. எப்ப தமிழ் தரப்பு ஆயுத ரீதியா அவங்கள கையாளுதோ ம், அவங்க ம், ஆயுத ம், ரீதியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்ட போனவங்க தான். ம், இப்ப ம். அவங்களுக்கு ஏன் ஆயுதம் தேவைப்படுது என்ற ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு Yeah. அப்ப ஏன் ஆயுதம் தேவைப்பட்டுச்சு? நமக்கு ஏன் ஆயுதம் தேவைப்பட்டுச்சோ அதே ம், மாதிரி முஸ்லிம்களுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்பட்டிருக்கு. தங்களை தக்க வச்சு கொள்றது தேவைப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த அரசியல் தலைவர்கள் தங்களோட அரசியல் நலன்களுக்காக அப்பப்போ கோஷங்களை வச்சுட்டு இதுகளை வச்சு அரசுகளோட டீல போட்டு சொத்துக்களை சேர்த்து அப்படி போன போக்குகள் இருக்கு. அது வந்து இப்ப எல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் மறைக்கலாம். இப்ப எல்லாம் ம், எல்லா ம், புரியனுக்கும் எல்லாம் தெரியும். என்ன அபிவிருத்தி செய்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வரி பணத்துல நீ அபிவிருத்தி செய்யறா, இந்த ம், வரி ம், பணத்துல ம். நீ சம்பளம் எடுக்க, நீ பிறகு என்ன எனக்கு அபிவிருத்தி செஞ்ச நீ அது நீ சரியா. ரோட்டு போட்டான்னு பங்களா கட்டினான்னு என்ன செஞ்சாலும் வெண்ட காசு அது. அது அவங்க உணர்ந்துட்டாங்களா? அந்த அது முடிஞ்சு தோழர். அது ம். இன்றைக்கு எம்பிபி 1000 டெவலப்மெண்ட் பண்ணி போட்டு உரிமட்டும் கொடுக்காம மாநில சபை தேர்தல் நடத்தாடி ஜனமே தான் வாக்களிக்கும். அது Yeah. எங்களுக்கு அது விளங்கணும். இப்ப நாங்க ம், இதெல்லாம் நடைமுறையில பாக்குறோம். உண்மையா புள்ளையா அமைச்சரா இருக்கக்குள்ள படுவாங்கரையில ஒரு ஒழுங்கு இல்லாம ரோட்டு போட்டு வச்சுட்டான். கொங்குரிட் ரோட்டா ம், படுவாங்கரையில ஒழுங்கண்ட சாமானே இல்ல ரோட்டு போட்டு. அவ்வளவு சோடு போ மக்களும் வாக்களிச்சுதான் 1,00,000 வாக்கு விழுந்திருக்கணும். மக்களுக்கு தெளிவா இருக்கு. நீ யாரு? நீ ம், என்ற வரிப்பணத்தை எடுத்து நீ செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் தான் அரசாங்கம். உனக்கு வாகனம், சம்பளம் எல்லாம் தருது. உனக்கே நான் வாக்களிக்கணும். நீ ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஆளா? சமூகத்தை அக்கறை கொள்ற ஆளா இருக்கான்னு சமூக புடியங்கள் தெளிவா கண்டு விளங்கிக் ம், கொள்ளும். அந்த அடிப்படையில் இல்லாட்டி தோழர் ஒரு ரோட் கூட மண் ஒழுங்கு இல்ல தோழர். ம். படுவாங்களே இல்ல. நீங்க வேணுமெண்டா இருக்கா வந்தீங்கன்னா அடுத்த முறையில வந்தீங்கன்னா போய் பாருங்க. முள்ள ஒழுங்கு முழுங்க ரோட்டா. இப்ப அந்த சனத்துக்கு இல்ல, அது விளக்கம் ஒரு வேற ஒரு உரையாடல். மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றதுக்காக மக்கள் சரியான தெரிவுகளைத்தானே எப்பவும் வைக்கிறார்கள் என்றது அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்ல. அது சரி. அது வந்து இப்ப இந்த தேசிய இன பிரச்சனையோட தங்களை டீல் பண்றது, இது செய்யறது. இப்ப இது மாற்றா வாராக்கள் மாற்றாவே மெல்ல வர ம், வேணும். இப்ப ம், எம்பிபிக்குள்ள இருக்கிற முழு பேரும் மாற்றமான ஆக்களா 159 பேரும். ம், பாட்டு கள்ளன் எல்லாம் இருக்காங்க அங்கேயும். அங்க என்ன தேவை இருக்கேன்டா, களவெடுத்தா, பிழையா இருந்தா அவர் தண்டிக்கப்பட வேணும். ஒரு சாதாரண மனுஷனுக்கான என்ன தண்டனையோ அந்த தண்டனை இருக்கணும். அந்த ம், தண்டனையை எடுக்கிற ஆக்கள் சாதாரண மனிதனாவே ஜெயிலையும் இருக்கணும். ம், அங்க ம். ஸ்பெஷல் அவங்களுக்கு இருக்கல. அது சரியா. அதிகாரத்துல இருக்கிறாங்கன்றதுக்கான ஸ்பெஷல் இருக்கேன். நான் நினைக்கிறேன் ஒரு சிறிது நேரத்துக்குள்ள பல இடங்கள்லையும் தாவி இருக்கிறோம். பிறகு துண்டு துண்டா தேவைன்னா நாங்கள் உரையாடுவோம். நான் நினைக்கிறேன் அது இருந்தாலும் ஒரு இந்த மே, ஜூன், ஜூலை இந்த காலகட்டங்களோடு தொடர்பான பல்வேறு ஆண்டு பிரச்சனையை நாங்கள் இதுக்குள்ள காய்ச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். தொடர்ந்து உரையாடுவோம். வரலாற்றின் நிகழ்வுகள் வந்து சரியாக பதியப்படணும் என்றது உண்மை. அது இப்ப நாங்கள் சொல்றது மட்டும்தான் எங்கிற கோணம் தான் இங்க இருக்கணும் அவசியம் இல்லை. பல்வேறு கோணங்கள்ல இருந்து பல்வேறு விதமாக பார்க்கின்ற பொழுதுதான் உண்மைகள் வெளியில வரும். அந்த உண்மைகளை அறிகிறது வந்து வலு முக்கியம் எங்களுடைய அடுத்த தலைமுறை. இல்லைன்னு சொன்னா நாங்கள் தவறாகவே தொடர்ச்சியாக நாம் ஒரு உரையாடல் செய்யறோம். இதுக்கு எதிராக சார்பாக இன்னொரு உரையாடல் வரும். இதற்கு கேட்கிற ஒரு ஆள் வந்து இன்றைக்கு இளம் தலைமுறை அதை ஆய்வு செய்யலாம். அவங்க போய் தேடுவாங்க. அது என்ன நடந்தது? உண்மையா ஏன் நடந்தது? அவங்களுக்கு ஒரு தேடல் வருது. இப்ப தேடல் எல்லாம் இல்லாம இல்லை. இப்ப எல்லாம் படியாங்க சற்று சாட்டாரியம். இந்த தேடல் எல்லாம் உண்மையில கண்டுபிடிப்பாங்க. உண்மையில நாங்கள் எது சரியோ அதை மக்கள் எடுத்துக்கொள்ளட்டும். இப்ப நானே நீங்களும் சொல்றதெல்லாம் சரி என்றும் இல்லை. அதான் அதான் நான் எந்த கண்ணால அதுக்கான ஒரு பாதையை நாங்கள் திறக்கிறோம் அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்றோம். அவ்வளவுதான். அந்த உரையாடலோட நாங்க இதை நிப்பாட்டி கொள்ளட்டும். ஆனா நாங்கள் கிழக்குல வாழ்றதுக்கு ஒரு இலக்கியம் எங்களுக்கு தேவைப்படுது. அதை நாங்கள் தொடர்ச்சியா செய்வோம். அவ்வளவுதான் தோழன். உண்மைகள் உறங்குவதில்லை என்ற அந்த வாக்கியத்தோடு நாங்கள் இதை முடித்துக் கொள்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த உரையாடலை நிகழ்த்தி மிக்க நன்றி சொல்கிறோம். நன்றி தோழர். உங்களுக்கும் தேசம் ஆதரவாளர்களுக்கும் நன்றிகள்.